வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடி பாதி விலைக்கு விற்று வந்த நபர் போலீசாரிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். பைக் திருடருக்கு போலீசார் பத்து போட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? நான் மிகவும் அப்ராணி சார் என நெற்றியில் எழுதி ஒட்டாத குறையாக அமர்ந்திருக்கும் இவர்தான் வேலூர் மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை கண்டதும் கடத்திச் செல்லும் வேட்டை மன்னன் என கூறுகின்றனர் போலீசார். தெருவோர இருசக்கர வாகனங்களின் அருகில் செல்லும் இவர் தலைகோதியபடி வாகனங்களை திருடுவது எப்படி என புத்தகம் போடும் அளவுக்கு நேர்த்தியான திருட்டுக்கலையில் கைதேர்ந்தவர் என்றால் அது மிகையல்ல. சொந்த வண்டிக்காரன் கூட இப்படி அழகாய் சாவியை போட்டு வாகனத்தை எடுத்துச் செல்ல மாட்டார் என கூறும் அளவுக்கு சிசிடிவியில் இவர் காட்டிய திருட்டு பெர்ஃபார்மன்ஸ் போலீசாரையே சற்று திகைக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கைதேர்ந்த திருடர் கையும் கடவுவாக சிக்கியது எப்படி? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில்தான் அந்த திருடர் பைக் திருடும் தொழிலை முதலீடு போட்டு ஆரம்பித்திருந்தார். எந்த ஒரு பைக்கை பார்த்தவுடன் திறந்துவிடும் இவரது முதலீடு ஒரு கொத்து சாவி மட்டுமே. அலிபாபாவும் 40 திருடர்களும் போல இவர் திறந்திடு சீசே என்றால் திறக்காத பூட்டே இல்லை என கூறலாம். பைக்கை உடைப்பது, காலால் மிதித்து லாக்கை திறப்பது, பேட்டரி திருடுவது போன்ற சில்லித்தனமான வேலைகளையெல்லாம் இவர் ஒருபோதும் செய்வதே இல்லை. கை நேர்த்தி வாய் சுத்தம் என வாழ்ந்து வரும் இவர் இந்த பக்கம் அழகாய் திருடி அந்த பக்கம் 7000 ரூபாய்க்கு விற்று விடுவார். சீப்பாய் கிடைக்கிறதென்றால் திருட்டு பைக்கென்னையா 4-5 வாங்கி போடுங்க என்கின்ற நபர்கள் ஏராளமானவர்கள் இருப்பதால் அவரது தொழில் அல்டிமேட்டாக தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. இந்த நிலையில்தான் பைக் திருட்டு புகார்கள் குவிந்து வருவதை கண்ட போலீசார் திருடனை தட்டி தூக்க திட்டம் போட்டனர். அதற்காக ரோந்து பணிகளை அதிகரித்த போலீசார் திருட்டு பைக்குகளின் நம்பர்களை வைத்து கண்காணிக்க ஆரம்பித்தனர். அப்பொழுதுதான் மதனப்பள்ளி வழியாக அந்த பைக் டைசன் சாவகாசமாக திருட்டு பைக்கில் வலம் வந்து கொண்டிருந்தார். அவரை அலேக்காக அப்படியே தூக்கி சென்று விசாரித்த போது தான் அந்த பைக் திருடன் என்பதை மிக பெருமையாக ஒப்புக்கொண்டுள்ளார். செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பது அவருடைய பெயர். கடைசியாக அவரிடம் இருந்த 6 இருசக்கர வாகனங்களை போலீசார் மீட்டுள்ளனர். இவர் மீது ஏற்கனவே பல்வேறு பைக் திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்துள்ளது.